மீனாவுக்கும் புது வண்டி கிடச்சிருது. இப்போ முத்து மூலமாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ரோஹிணிக்கு வயிற்றுச்சலாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம மூலமாகவே அவளுக்கு இங்கே வண்டியை கிடச்சிருச்சு. கடைசியில் நான் தான் பணத்தை இழந்து நிற்கிறேன் இப்படி நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு நிற்கிறாங்க ரோஹிணி. ரோஹிணிக்கு இருக்க கோபம் எல்லாமே இங்கே மீனா மேலே விட முத்து மேலே விட அந்த சிந்தாமணி மேலே தான் அதிகமாக இருக்குது. சிந்தாமணியை பழி வாங்கணும் அப்படின்னு தான் ரோஹிணி நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இங்கே சிட்டியை தேடி தான் போகிறாங்க. திரும்ப சிட்டியை பார்க்க வந்த ரோஹிணியை பார்த்துட்டு அவங்க ஆட்களும், அண்ணன் உங்களை தேடி இங்கே ரோஹிணி வரானா அப்படின்னு சொல்லும்போது, அவள் திரும்ப என்கிட்ட வர்றதுக்கான சான்ஸே இல்லையே, திரும்ப என்ன பிரச்சனைக்காக வரான்னு தெரியல நினச்சிட்டு அங்கே சிட்டி இருக்காங்க. அங்கே போகிற ரோஹிணி, எனக்கு உன் மேலே ஏற்கனவே நிறைய கோவம் இருக்குது. அன்றைக்கி ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லும்போது, அன்றைக்கி ஸ்டேஷனில் உன்னால் நாங்களும் தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 2 பேர் மேலுமே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு எங்கள் ரோஹிணி. திரும்ப என்ன மேடம் ஏதாவது புது பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு புது பிரச்சனைன்னு சொல்கிறத விட அவங்க என்கிட்டேருந்து பணத்தை அநியாயமாக வாங்கிட்டாங்க. அதனால் இப்போ என்கிட்ட பணமே சுத்தமாக இல்லாமல் போச்சு. அதனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு இந்த பூ டெக்கரேஷன் பண்ணுற சிந்தாமணியை தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ரோஹிணியும். எனக்கு அவங்கள நல்லாவே தெரியுமேன்னு அந்த சிட்டியை சொல்ல, எனக்கு அவங்க காரில் இருக்க பிரேக் ஒயரை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் சொன்னல என்கிட்டேருந்து அநியாயமாக பணத்தை வாங்கிட்டு அந்த பொம்பளை, அப்படி இருக்கப்போ அந்த பொம்பளைக்கு கார் பிரேக் ஒயரை கட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இந்த வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே உங்களுக்காக நான் முத்துவோடைய கார் கீயை கூட உங்களுக்காக தானே எடுத்து கொடுத்தேன். அவன் காரில் இருக்க பிரேக் ஒயரை கட் பண்ண மாதிரி அதை விட இங்கே பெரிய ஆக்சிடென்ட் நடக்கணும். இந்த சிந்தாமணி கை கால் உடஞ்சி எதுவுமே பண்ண முடியாத நிலமையில அவள் படுக்க கிடக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி மேடம் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிடலாம், என்ன கொஞ்சம் ஒரு 20,000 செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அதை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோஹிணி கிளம்ப, ஏற்கனவே அந்த சிந்தாமணி நமக்கு போட்டி, இந்த தெருவில் இந்த ஊரில் இங்கே யார் பெரிய ஆளுன்னு நாமளே இங்கே பார்க்கணும்னு நினச்சோம். கடைசியில் இந்த சிந்தாமணியை பழி வாங்குறதுக்கு இந்த ரோஹிணி மூலமாகவே ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. போலீஸ்லேயே சிக்னாலும் இதெல்லாம் செய்ய சொன்னது ரோஹிணி தான் சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதனால் சிட்டியோடைய ஆட்களும் அங்கே போயிட்டு வெளியே நிற்கிறேன். அவங்க காரில் வந்துட்டு பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுறாங்க. கட் பண்ணி விட்டதுக்கு பிறகு இந்த விஷயத்த ரோஹிணி கிட்ட சொல்ல, ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க. ஒரு வழியாக அந்த பொம்பளைக்கு கை கால் அடிபட்டு கிடக்கணும், இனிமேல் ஆண்டியை பார்க்குறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த யோகா கிளாஸ்க்கு வரவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ரோஹிணி இருக்காங்க. கரெக்டாக இந்த விஷயம் வந்துட்டு இங்கே சத்யாவுக்கு எப்படி தெரிய வருதுன்னா, இங்கே சிட்டி கூட வேலை பார்க்குறவர் தான் எங்கள் சத்யாவுடைய ஃப்ரெண்டும் கூட. அப்படி சத்யாவை மீட் பண்ணும்போது தான் சிட்டி பண்ணுற இந்த வேலைகள் எல்லாத்தையுமே சொல்லவும் செஞ்சிடறாங்க. ஏற்கனவே இந்த ரோஹிணியால் உன் அக்கா உயிருக்கும் உன் மாமா உயிருக்கும் பெரிய பிரச்சனை வர பார்த்தது. அவங்களுடைய கார் பிரேக் ஒயரை கட் பண்ணதுலேருந்து அதனால ஸ்டேஷன் கேஸ்னு அலைஞ்சது வரைக்கும் எல்லாமே நடந்தது ரோஹிணியால் தான். திரும்பவும் ரோஹிணி இந்த விஷயத்தில் வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்க, ஆமாம் சிட்டி கூட இந்த விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா இங்கே ரோஹிணி பேரை சொல்லிவிடலான்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் கடைசியில் இந்த சிந்தாமணிக்கு அவங்க காரில் ஆக்சிடென்ட் பண்ண வச்சு கடைசியில் இந்த பழியை தூக்கி முத்து மீனா மேலே போட்டுடலாம். தொழில் போட்டி காரணமாக தான் இந்த மாதிரி பிரேக் ஒயரை கட் பண்ண சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் பண்ணோன்னு நீங்கள் சொல்லிட்டு போங்க அப்படின்னு இங்கே சொல்லவும் சொல்லியாச்சு. இப்போ பிரச்சனை திரும்பவும் அக்கா மாமாவுக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டும். இதை கேட்டால் என் சத்யாவுக்கு வந்துட்டு பயங்கர கோவம் வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, தான் அக்காவையும் மாமாவையும் தேடி போகிறாங்க. அப்படி போகும்போது கார் செட்டில் இருக்க எங்கள் முத்துக்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்ல, இதை கேட்ட முத்துவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கார்லேருந்து போவாங்க, எப்படியுமாவது ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது தான் முத்து என்ன பண்ணுறாங்க, சிந்தாமணியோடைய காரை தேடி போகிறாங்க. நேராக அவங்க யோகா கிளாஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து காரில் கிளம்ப, இதை பார்த்துக்கிட்டு இருக்க முத்து பின்னாடியே வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிகிட்டே போகிறாங்க. பட் வண்டி வந்துட்டு நிறுத்தவும் முடியலை. ஒரு இடத்துல போயிட்டு அவங்க மோதி நிற்க போகிறதுக்கு முன்னாடி முத்து என்ன பண்ணுறாங்க, வண்டியை போயிட்டு குறுக்க நிறுத்திட்டு அந்த ஆக்சிடெண்ட்டை பெரிய விபத்துலேருந்து ஒரு சின்ன விபத்தை முத்து மாற்றி விட்டுறாங்க. லேசான காயத்தோடு இங்கே தப்பிக்கவும் செய்கிறாங்க சிந்தாமணி கிளம்பி வந்து இங்கே முத்துவை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, உங்கள் வண்டியில் பிரேக் ஒயர் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் வண்டியிலையா பிரேக் ஒயரை யார் கட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எங்கள் சிந்தாமணியும். என்ன நீயே கட் பண்ணிவிட்டு கடைசி நீயே என்னை காப்பாற்றுறேன்னு சொல்ல, நான் எதுக்காக உங்கள் வண்டியோடைய பிரேக் ஒயரை கட் பண்ணணும், இங்கே பாருங்கள் எதுவாக இருந்தாலும் நேரடியாக மோதி பழக்கம் தானே தவிர, எதிரியாக இருந்தாலும் உங்கள் ஆபத்தில் இருக்கும்போது காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவன் தான் நான். பிரேக் ஒயரை கட் பண்ணது நான் கிடையாது, இந்த ரோஹிணி சொல்லி உங்களுடைய காலில் இருக்க பிரேக் ஒயரை கட் பண்ணது சிட்டியோடைய ஆட்களும் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே சிந்தாமணிக்கு, என்ன
ரோஹிணி அப்படின்னு கேட்க, அந்த ரோஹிணி சொல்லி தானே நீங்கள் என் பொண்டாட்டியோடைய கடையை எடுத்தீங்க, என் மாமியாருடைய கடையை எடுத்தீங்கன்னு சொல்ல இங்கே தலையில் லேசான காயத்தோடு நின்றுகிட்டு இருக்க சிந்தாமணி எதுவுமே பேச முடியாமல் நிற்க, அந்த ரோஹிணி கிட்டேருந்து நீங்கள் அநியாயமாக 40,000 பணம் வாங்கிட்டீங்கன்ற ஒரு கோபத்துலையும், இனிமேல் உங்கள் என்ன இந்த பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னா நாங்கள் இந்த பிரச்சனையில் மாட்டிப்போன்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த ரோஹிணி இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல சிந்தாமணிக்கு பயங்கர கோபம் வருது. இப்போவே அவளை நான் போய் பார்க்குறேன்னு சொல்ல முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி இங்கே முத்துவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்களுக்கு தலையில் கட்டின பிறகு இங்கே முத்து வந்துட்டு அழைச்சிட்டு வராங்க. முத்து, சத்யா, சிந்தாமணி எல்லாருமே இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நேராக இங்கே தான் வீட்டுக்கு போகிறாங்க. சிந்தாமணியை பார்த்ததும், என்ன சிந்தாமணி தலையில் கட்டோட வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, தலையில் கட்டு போடுறதுக்கு காரணம் யாருன்னு முதல்ல சிந்தாமணியே சொல்வாங்க அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்ல, என்னாச்சு இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா அப்படின்னு கேட்க, உங்கள் புள்ள ஒன்று எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல, பிரச்சனை வந்ததே உங்கள் வீட்டு மருமகளால் தான் சொல்ல, மீனா என்னடி பண்ண அப்படின்னு கேட்க, மீனா ஒன்று எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல, தொந்தரவு கொடுத்ததும் உங்கள் மூத்த மருமக ரோஹிணி தான் அப்படின்னு சொல்ல, ரோஹிணியா அவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பிரச்சனைக்கு இந்த அடிபட்டு தலையில் கட்டு போட்டுருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மருமக ரோஹிணி தானே. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல இதை கேட்ட மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் நிற்க சத்யா வராங்க. சத்யாவும் வந்துட்டு ரோஹிணியை கூப்பிடுறாங்க. ரோஹிணியை வெளியே வர ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி. இங்கே எல்லாருமே இப்படி வந்து நிற்கிறத பார்த்ததும் தலைக்கால் அவங்களுக்கு தலையை சுற்றுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, எங்கள் அக்கா மாமாவை அழிக்கணும்னு நினச்சிங்க, அவங்க பிரேக் ஒயரை கட் பண்ணிங்க, கடைசியில் அதுவும் இங்கே நடக்கலை, அதனால் அக்கா மாமாவை வேறு பிரச்சனையில் சிக்க வைக்கணும்னு நினச்சி அக்காவோட வண்டியை தூக்குனது, என் அம்மா கடையை தூக்குனதுன்னு இந்த வேலையை பார்த்தீங்க, அதுவும் நடக்கலை. இப்போ அதனால் வேறு வழி இல்லாமல் சிந்தாமணி மேலே கோபத்தை காட்டுற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சோன்னா பள்ளி முழுக்க எங்கள் அக்கா மேலேயும் மாமா மேலேயும் விழுந்துரும்னு நினச்சி தானே இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, இல்லையே அப்படிலாம் நான் எதுவும் அப்படின்னு தயங்கியபடி நின்றுட்டு இருக்க ரோஹிணிக்கு பல்லார்னு ஒரு அறை இங்கே விழவும் செய்து, யாருன்னு பார்த்தா கொடுக்குறதே எங்கள் சிந்தாமணி தான். அறையை வாங்கிட்டு நிற்கிற எங்கள் ரோஹிணி சிந்தாமணியை தகச்சு போய் பார்க்க, ஒரு குடும்பத்தில் இருக்க பொண்ணு பண்ணுற வேலையாக இது. ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க அது மூலமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற நீ எல்லாம் உன்னாலெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழவே முடியாது. மாஸ்டர், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உண்மையை சொல்லப்போனால் எனக்கு மீனா மேலே நிறைய கோவம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு எதிரியாக இருந்தாலே என்னை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்து நின்னதே உங்கள் பையன் முத்துவு தான். முத்துவும் மீனாவும் சொக்க தங்கம். அவங்கள நீங்கள் கோபுரத்தில் வச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு இங்கே நீங்கள் அவங்கள கண்டபடி திட்டவும் அவங்கள அசிங்கப்படுத்தவும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. உங்களை கடைசி வரையும் கூட இந்த பார்த்துக்க போகிறதே மீனாவும் முத்துவமாக தான் இருக்க போகுது அப்படின்னு விஜயாவை பார்த்து சொல்லவும் செய்கிறாங்க. இந்த பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை தான் வரும். ஏன்னா மற்றவங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவளால் வீட்டில் பிரச்சனை மட்டும்தானே வரும்னு எங்கள் சிந்தாமணி சொல்ல, இதை கேட்டு விஜயா என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்க, ரொம்ப நன்றிப்பா முத்து, என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு அங்கே நின்றுட்டுருக்க சிந்தாமணி அவங்க 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்க முத்துவும் மீனாவும் பதில் பேச முடியாமல் நிற்கவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் சத்யாவும், இந்த வீட்டில் எங்கள் அக்கா மாமாவுக்கு பிரச்சனையே வருதுன்னு பார்த்தா அது இந்த ரோஹிணியாலையும் மனோஜாலையும் மட்டும்தான். அக்காவும் மாமாவும் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்களுக்காக நானே தனி வீடு பார்க்கவும் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சத்யாவும். சத்யா சொன்னதை கேட்டதும் இங்கே அந்த சிந்தாமணி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் மீனா எதுக்கு தனியாக இருக்கணும், மீனாவும் முத்துவும் எதுக்காக இந்த வீட்டிலேருந்து வெளியே போய் தனியாக இருக்கணும், பேசாமல் நீங்கள் எங்கள் கூட வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா என்னால் எங்கள் அப்பாவை விட்டுட்டு எங்கேயுமே வர முடியாது, நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்காக பேசின வரைக்குமே சந்தோஷம்தான் அப்படின்னு முத்துவும் சொல்ல, இதை கேட்டுட்டு நிற்கிற அந்த சிந்தாமணியும் இனிமே கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே நின்றுட்டுருக்க மீனா அதுக்கப்புறம் எல்லாருமே இங்கே ரொம்ப கோவத்தோட அங்கே நின்றுக்கிட்டு இருக்க ரோஹிணியை பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க. இடையில சத்யா வராங்க. சத்யா வந்துட்டு ரோஹிணி பக்கத்தில் வர, அன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தப்போ எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க எங்கள் குடும்பத்தை, உண்மையை சொல்ல போனோன்னா அவமானப்பட்டு நிற்க வேண்டியதும் கூனி கூறி நிற்க வேண்டியதும் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா இந்த மாதிரி வேலை பார்த்த யாராலையும் சந்தோஷமாக நிம்மதியாக இன்னொருத்தவங்க முகத்தில் கூட முழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை தான் இந்த வீட்லேயும் பார்த்துருக்கீங்க அப்படின்னு அங்கே சத்யாவும் திட்டவும் செய்கிறாங்க. முத்துவும் மீனாவும், விடு சத்யா, இந்த மாதிரி இந்த பார்லர் அம்மாவுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, அடுத்தவங்க வாழ்க்கையை அழிக்கணும், அடுத்தவங்க நம்மளை விட உயர்வாக போயிடக்கூடாது, இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக அவங்களால தான் முன்னேற முடியாது. நாம் அடுத்தடுத்த பாதையை நோக்கி போகிறதா நாம் இவங்களுக்கு கொடுக்குற பெரிய இடியாக இருக்கும், அடியாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் எங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு உள்ளே போக, அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி அப்புறம் விஜயான்னு எல்லாருக்குமே இங்கே ரோஹிணி மேலே தான் கோவம் வருது. பத்தாத்துக்கு இந்த சத்யா அவமானப்படுத்திட்டு போனதுனால இன்னமும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இந்த அவமானப்படுறதுனால மட்டும் இவங்களுக்கு தண்டனை கிடைச்சிட போகிறதில்லன்னு இங்கே முத்துவுக்கு வந்துட்டு நல்லாவே புரியுது. ரோஹிணிக்கு கொடுக்க போகிற தண்டனையால் இனி நம்ம பக்கம் அது தலை வச்சே படுக்கக்கூடாது. அப்படி நாம் என்ன அந்த பார்லர் அம்மாவுக்கு பண்ணிட்டோன்னே இப்படி என்னையும் மீனாவையும் மாற்றி மாற்றி பழி வாங்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு. அது முதல்ல
அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். இனி நம்ம பக்கம் அந்த பார்லரமா தலை நிமிந்து கூட பார்க்கக்கூடாது. அதுக்கு என்ன ஏற்பாடோ அது செஞ்சால் மட்டும்தான் இனி அது நம்ம பக்கம் திரும்பாமல் அடிச்சு போய் நிற்கவும் செய்யும். அதுக்கு முதல் காரணம் அந்த பார்லரம்மாவுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தை பற்றி கேட்டே ஆகணும். முதல்ல அந்த குடும்பம் எங்கே இருக்குது, அது எங்கே வளர்ந்துச்சுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கு பிரச்சனைக்கான முடிவும் நமக்கு கிடைக்கும்னு எங்கள் முத்து முடிவு பண்ணவும் செய்கிறாங்க. மீனா கிட்ட சொல்லும் போது மீனாவும் அதுதாங்க சரியாக இருக்குன்னு சொல்லி இங்கே முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணவும் செய்கிறாங்க.